இன்றைய வாழ்க்கை முறை கலாச்சாரத்தில் ஒரு அதிதியை வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடுறதுங்கிறது பழக்கமே இல்லாமல் போயிடுச்சு. சுத்தமாக இல்லை. முன்னாடி வீட்டில் யாரோ ஒருத்தர் சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிட்ட பிறகு தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு ஒரு வரைமுறை இருந்தது. அந்த காலங்கள் மாறிச்சு. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் தெருவில் போகிறவங்கள யாராவது கூப்பிட்டு வந்து போட்டால் முதல்ல நம்ம உயிருக்கு பாதுகாப்பு இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா காலத்தினுடைய கோலங்கள் மாறுகிறது, யுக தர்மம் மாறுகிறது, அந்த காலத்தினுடைய கோலத்தினால் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் மாறுகிறது. நேற்று சொன்னது இன்று தவறாக மாறுகிறது, இன்று சொல்வது நாளை சரியாக போகிறது. எப்படியோ ஆக மொத்தம் ஒரு குளறுபடியான ஒரு காலமாக, கலியுகத்தின் ஆரம்ப காலமாக, ஆரம்ப குறியாக இது இருக்குது. இப்போது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாராவது ஒரு அங்கம் வாழ்த்தணும், அவங்கள நம்ம முழுமையாக கொடுக்கணும், அதுக்கப்புறம் சாப்பிடணும். இப்போ எதுவுமே நம்ம தானம் அப்படின்னால பணம் தான் அப்படிங்கிறது முடிவாயிடுச்சு. அந்த பணத்தில் கொடுத்தா அவங்களுக்கு வேண்டுங்கிறத வாங்கிக்குவாங்க. சார், அவர் கையில் நான் ஒரு 500 ரூபா கொடுத்துட்டு வந்தேன் சார், அவர் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்குவார். ஆனால் அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதைகளை கொடுத்து, அதிதி போஜனம் அப்படிங்கிறது, அந்த போஜனம் அப்படிங்கிறது அந்த வீட்டு இல்லாள், இல்லை தலைவி, அவள் தான் வட்டிப்பா. அப்படி ஒரு ஐதீகம் இருந்த காலம். இதனுடைய அடிப்படையை வச்சு தான் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே போஜனம் போட ஆரம்பித்தோம். அந்த போஜனம் போட்டது கூட தலைவனும் தலைவியும் வட்டிச்சாங்க. ஆனால் பிற்காலத்தில் குடும்பம் ரொம்ப பெருசாக போச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சமையல் செஞ்சோம். ஆனால் அதற்கு பிறகு வந்த டெவலப்மெண்ட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹோட்டலில் சொன்னோம். இப்போ என்னடான்னா குரூப் சாப்பாடு மாதிரி ஆயிடுச்சு. பஃபெட்டு கையில் வச்சுக்கிட்டு சாப்பிட்றோம். ஒரு சில பேர் சாப்பிட்றோம், ஒரு சில பேர் குப்பையில் எடுத்து கொட்டுறோம். பட்டாட்டாபத்துக்கான சாப்பாடுகளாக போயிடுச்ச ஒழிய அதிதி போஜனம் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் தயவுசெய்து நல்லா ஞாபகம் வச்சுங்க, இனி வரும் காலங்களில் இந்த அதிதி போஜனமாவது இருக்குமா அப்படின்னா இருக்காது. கோவில்களில் கூட சமபந்தி போஜனம் சொல்லிட்டு அரசாங்கம் ஏற்படுது. ரொம்ப அற்புதமான ஒரு திட்டம் அது. ஏன்னா எல்லாரும் உட்காந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு விட்டு கொடுத்து போட்டு சாப்பிடக்கூடிய அந்த மனோபாவம் வரும். அந்த சமசீராக எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவீங்கிறது மிகப்பெரிய யுக்தி அது. ஆனால் இதையெல்லாம் காலத்தில் மறைஞ்சிக்கிட்டு வருது. இப்போ வீட்டில் நாம் மட்டும்தான் சாப்பிட்றோம், நம்ம குடும்பம் மட்டும்தான் சாப்பிட்றோம். சொந்தங்களும் சாப்பிட்றதில்ல, நட்பும் சாப்பிட்றதில்ல, நல்லது கெட்டதில் கலந்துக்கிறதே கிடையாது. நல்லது கெட்டதில் கூட நம்ம வெளியே தான் போய் சாப்பிட்றோம். காலங்கள் மாறுகிறது.